மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் புதன் சனியுடன் கூடியுள்ளார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருப்பதால் வரவுக்கு மேல் செலவு வரலாம். அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை அமையும். சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் இப்பொழுது நிலத்தில் முதலீடு செய்து வைத்தால் 6 மாதத்தில் விலையேறக்கூடும். இருப்பினும் வில்லங்கங்களும் சமயத்தில் வரலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் பார்வையாய் குருவையும் 7ஆம் பார்வையாய் 6ஆம் இடத்தையும் மற்றும் 8ஆம் பார்வையாய் 7ஆம் இடத்தையும் ஒரே சமயத்தில் பார்ப்பதால் வேலை மாற்றம் உண்டு. ஒர்க் பிரஷர் அதிகரிக்கும். சிலருக்கு திருமணம் திடீரென நிச்சயமாகும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு அரசு அதிகாரிகள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். அதனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இது உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்கமாகும். அதனால் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் திருமண விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். தேவையில்லாத வீண் விரயங்கள் வீடு வண்டி வகையில் உண்டாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை காணலாம். இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருவதால் சிலர் புது வீட்டிற்கு குடிபோவீர்கள். வாகன யோகம் அமையும். சிலருக்கு புது வேலை நல்ல சம்பளத்தில் அமையும். சமயத்தில் தூரத்து சொந்தக்காரர்களால் தேவையில்லாத செலவுகள் வரலாம். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருவதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். யாரிடமும் லூஸ் டாக் விட வேண்டாம். சிலருக்கு பதவி திடீரென பறிபோகலாம். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் நிறைந்து இருக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவுவார்கள். சில தோல்விகள் மூலம் மன தைரியம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி காண்போம். மனக்கவலை வராமல் இருக்கவும் வீண் விரயத்தை தடுக்கவும் வாரந்தோறும் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்து வாருங்கள். முடிந்தால் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் ஆலய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். 7.5 சனி தாக்கம் குறையும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம். மேஷம் 55